ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராஜேஸ்வர விழாக்கில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விளக்கு தேய்க்கிற வேலையும் பார்க்கணும். பாருங்கள், விளக்கெலாம் எடுத்து வச்சுருக்கேன். விளக்கு தேய்ச்சி 14 நாள் ஆகுது. திருக்கார்த்திகைக்கு முன்னாடி தேய்ச்சது. அதுக்கப்புறம் இன்னும் தேய்க்கணும். இந்த ஏவம் பொங்கி மொத்தம் எடுத்துருக்கேன். தக்காளி சிக்காச்சு விளக்க தேய்க்கிற வீடியோ போடலைன்னு சொன்னல, அந்த போடுறேன் பாருங்கள். விளக்கு தேய்க்கிறேன். நல்லா 2 அழுக்கு அழுக்கி இந்த பொடி இந்த பொடி தான் இந்த பொடி தான் வச்சு தேய்க்கிறோம். சரிதா? இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி கோரி வச்சுக்கோங்க. இந்த கடைசி இந்த டம்ளரை வச்சுக்கோங்க. இந்த தட்டும் விளக்கு வைக்கிற தட்டு தான் குட்டி விளக்கு வைக்கிறது. ரெண்டையும் கடைசியில் தேய்ச்சிக்கலாம். தொட்டு கழுவிட்டு கொஞ்சமாக தொட்டு வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னா அந்த தனியாக அழுக்காயிருங்கள. நானே இந்த தூத்துக்குடி ஊருக்கு தான் விளக்கு தேய்க்கவே கற்றுக்கிட்டேன். எங்கள் ஊர்லெலாம் விளக்குலாம் தேய்க்கலாம் இல்லை. ஒரே விளக்கு வச்சுருப்பாங்க, சூடத்தட்டு வச்சுருப்பாங்க, நிறையெல்லாம் இல்லை. எங்கள் அண்ணி போங்க, அவங்க வீட்டில் தான் நிறைய இருக்கும், எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கும். அவ்வளோதாங்க. 2 தேய்ச்சோம்னா நிறைய பேர் உங்கள் உடம்பு பார்த்துக்குங்க பரவாயில்லையா அப்படின்னு கேட்டீங்க. ஃபோன் பண்ணி கேட்டீங்க. பரவாயில்ல, மத்தியானம் ஃபோன் பண்ணி கேட்குறப்ப வாய்ஸ் பரவாயில்ல, நல்லாயிருக்கு அப்படிங்க. மத்தியானம் கொஞ்சம் சாதம் வச்சு சாப்பிட்டுட்டு மாத்திரையும் போட்டிருக்கேன். நைட்டு 6 மணிக்கு மேலே ஒரு மாத்திரை போட முடியுது கொடுத்துருக்காங்க. அதையும் சாப்பிட்டு கொஞ்சம் தேவையாயிடும். காலையில் பணிப்பில் எந்திரிக்காமல் ஒரு 10 நாளைக்கு நம்ம பார்த்தீங்களா ஏன் இப்படி பொறுத்து எல்லா விளக்குமே தேய்ச்சாச்சு. பெரிய விளக்கு தான் தேய்க்கிறேன். இந்த டம்ளர்லேயே இந்த டம்ளரை எடுத்தாச்சு. தண்ணி கொஞ்சமாக வச்சு எல்லா விளக்கும் தேய்ச்சிங்கள இதே எடுத்தாச்சுன்னா எல்லாத்தையும் தேய்ச்சி முடிக்க போகிறோம். எனக்கும் விளக்கெல்லாம் தேய்க்க தெரியாதுங்க. அந்த ஊருக்கு தூத்துக்குடி கல்யாணம் வச்சு கொடுத்தாங்க. இந்த தான் விளக்கெல்லாம் தேய்ச்சி வாரம் அப்படின்லாம் தெரிஞ்சு. அப்புறமேட்டுக்கு நான்வெஜ்ஜெல்லாம் வெளியே செவ்வாய் சாப்பிடக்கூடாது அப்படின்றதும் இங்கே தான் தெரிஞ்சு. பார்த்தீங்களா எப்படி தேய்ச்சிருக்கேன்? நல்லா நான்வெஜ் டெய்லி நைட்டுக்கும் இருக்கும். மத்தியானத்துக்கு எப்படினாலும் மீன்லேயே ஏதாவது இருக்கும். எந்த கிழமையாவது வாங்கி வச்சு சாப்பிடுவோம். இப்போவும் அப்படி கிடையாது. இப்போவும் இல்லை, இந்த வந்ததுலேருந்து கழிச்சி அவ்வளோவா சாப்பிட்றதே இல்லை. தெரியாத மாதிரி வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை அப்படின்னு சாப்பிடாம இருந்து இப்போ ஒரேதான் இருந்தாச்சு. ஒரு 4 வருஷமாக ஒரேதான் இருந்தோம். இடையில மீன் எங்கள் ஊருக்கு போனால் பாவா ஊருக்கு போகிற நேரத்துலலாம் மீன் கொஞ்சமாக வந்துடுச்சு. எடுத்து சாப்பிடுவோம். அப்புறம் என்னடா மீனை எடுத்து எடுத்துட்டு சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. மீன் எடுத்து சாப்பிட்டா அப்படியே மீன் பட்டு மீன் நல்லா சாப்பிட்டு வளர்ந்து வந்தவங்க தான் நாங்கள். உனக்கு இந்த இங்கிலீஷ் லெட்டர் யார் எழுதி கொடுத்தா? காமேஷ் தான் எழுதி கொடுத்தா. அவன் தான் எழுதி கொடுத்தான். நான் அவன்கிட்ட மார்க்கரை எடுத்து எழுதி கொடுக்க சொன்னேன். ஏன்னா துளசி செடி இருக்குது, அவ்வளோ இடம் இருக்குது பார்த்துக்கோ. அந்த இடத்துல கொண்டாந்து வச்சு செருப்பை மனசாட்சி இல்லாமல் தண்ணி பார்க்க வந்துச்சு ஒரு அம்மா. அவங்களும் நல்லா கொஞ்சம் வயசான அம்மா மாதிரி தான் தெரியும் பார்த்துக்கோ. துளசி செடிக்கிட்ட போய் செருப்பை 2ஐயும் கழட்டி போடுதாங்க பாப்பா. நான் கொண்டு நவட்டி இங்கிட்டு அவங்க பார்க்காங்க. துளசி அதான் காமேஷ் வந்தானா, அவனை எனக்கு லெட்டரில் எழுதி கொடு தம்பி, இது பேப்பரில் எழுதி கொடுப்பா தம்பி அப்படின்னு சொன்னால் தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு தமிழ் என்னடா இது இங்கிலீஷ் தமிழில் எழுத தெரியாதுக்கா, படிச்சு சொல்லி பேசிடுறேன் அப்படின்னா
சரி அப்படின்னு 2 லெட்டர் இங்கிலீஷில் எழுதி கொடுத்தான். ப்ளீஸ் என்னமோ லீவ் போட்டு அப்படி என்னமோ எழுதி போட்டு கீழே செருப்பை போடக்கூடாது போட்டுடக்கூடாதுன்னு போட்டான். அப்புறம் நான் மார்க்கர் எடுத்து தமிழில் தயவுசெய்து செருப்பை கீழே கழட்டி விடவும் அப்படின்னு. எதுக்குமா கவலையாக இருக்க? ஃப்ரெண்ட்ஷிப்பே பிடிக்கக்கூடாது. ஏமா ஒரு நாளைக்கு அப்படிதான் இருக்கும். நீ ஏன் அப்படிதானே இருக்க? ஒரு நாளைக்கு கோவமா இருப்ப, ஒரு நாளைக்கு சிரிச்சுக்கிட்டு இருப்ப. அதெல்லாம் ஜகஜ அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது. ஒரு நாள் கோவப்படத்தான், ஒரு நாள் சிரிக்கிறேன். இந்த வயசுல தான் என்ஜாய் பண்ணி வாழ முடியும் பாப்பா. ஸ்கூல் லைஃப்லாம் கிடைக்காது. பாருங்க நான் விளக்கு தேய்ச்சிட்டேன். இப்போ விளக்கெல்லாம் தேய்ச்சி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ இது என் மகா தான் பொட்டு வச்சு திருப்பி வச்சு எண்ணெய் ஊற்றிடுவா. ஓகேங்க, இதான் என்னோடய விளக்கு தேய்க்கிற வீடியோ போட சொன்னீங்க, போட்டுட்டேன். ஓகே பாய், அடுத்த வீடியோ பார்ப்போம்.